Lloyd's List. Part of Lloyd's List Intelligence, Captain Georgia Training. இதன் முக்கிய சாதனம் AIS, Automatic Identification System. இந்த AIS என்பது கப்பல்களுக்கான உயர்நிலை GPS போல செயல்படும் ஒரு பாதுகாப்பு முறை. கப்பலின் இருப்பிடம், வேகம், திசை தகவல்களை தொடர்ந்து அருகில் உள்ள கப்பல்களுக்கும் கடற்படை அதிகாரிகளுக்கும் இது அனுப்பி வருகிறது. பனி, இருள் இவற்றால் பார்வை வீச்சு குறைவு ஏற்படும் கடினமான நிலைகளிலும் கப்பல் ஒன்றை ஒன்று தெளிவாக காண இது உதவுகிறது. இதனால் ஒன்றோடு ஒன்று மோதும் விபத்துகள் தவிர்க்கப்படுகின்றன, உயிர்கள் காக்கப்படுகின்றன. அத்தகைய AIS உண்மையில் கடலின் ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஒவ்வொரு AIS கொண்ட கப்பலும் ஒரு டிரான்ஸ்பாண்டருடன் இருக்கும். இது கப்பலின் இருப்பிடம், வேகம், திசை, இலக்கு போன்ற தகவல்களை சேகரித்து அவற்றை டிஜிட்டல் செய்திகளாக VHF ரேடியோ அலைவரிசையாக அனுப்புகிறது. கப்பலின் முக்கிய விவரங்களுடன் கூடிய சிறிய டிஜிட்டல் அஞ்சல் அட்டைகள் போல இவை செயல்படுகின்றன. AIS ஒரு புத்திசாலித்தனமான முறை. இதன் செல்ஃப் ஆர்கனைஸ்ட் டைம் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் SOTDMA ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக்கொள்வது போல ஒவ்வொரு கப்பலும் அதன் நேரத்தில் மட்டுமே தகவல் அனுப்ப அனுமதிக்கிறது. இதனால் தகவல்கள் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் அனைத்து கப்பல்களும் துல்லியமாக கண்காணிக்கப்படுகின்றன. இப்படி அனுப்பப்படும் தகவல்களில் கப்பல்களின் இயக்கத்திறன், டிராப்ட் குறைப்பு, ஆபத்தான சரக்கு அதில் இருத்தல் போன்ற பாதுகாப்பு குறித்த விவரங்களும் இருக்கும். AIS கப்பல்களின் டிஜிட்டல் செய்திகளை பெறுகிறது. அவற்றை டீகோடு செய்து எலக்ட்ரானிக் வரைபடத்தில் காட்டுகிறது. இதனால் மேரிடைம் குழுவினர் அந்தந்த பகுதியில் உள்ள அனைத்து AIS கப்பல்களையும் இருள், பனி எதுவாக இருந்தாலும், தூரம் அதிகம் இருந்தாலும் நன்கு அவதானிக்க முடிகிறது. AIS கப்பல்களுக்கு மட்டும் உதவி செய்வதில்லை, பிறருக்கும் தான். கோஸ்ட் கார்டு போன்ற அதிகாரிகள் கடல் போக்குவரத்தை கண்காணிக்கவும் அவசர நிலைகளில் பதிலளிக்கவும் கூட இவை உதவி வருகின்றன. AIS-இல் 2 வகை உண்டு. ஒன்று AISA, இது பெரிய வணிக கப்பல்களுக்கானது. இரண்டாவது AISB, இது சிறிய மற்றும் பொழுதுபோக்கு படகுகளுக்கானது. இவை அனைத்தும் VHF அலைவரிசைகள் 87B 161.975 MHz மற்றும் 88B 162.025 MHz-இல் செயல்படுகின்றன. இந்த AIS அமைப்பை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? இதை மேற்பார்வை செய்பவர் யார் என்று பார்த்தால் அது IMO, இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். இது கப்பல் உலகின் ஐநா சபை மாதிரி இயங்குகிறது. IMO பெரிய வணிக கப்பல்கள் மற்றும் பயணி கப்பல்களுக்கு AIS கட்டாயம் என்று விதித்துள்ளது. மேலும் கப்பல்களிலிருந்து கிடைக்கும் தரவை எப்படி பயன்படுத்த வேண்டும், பகிர வேண்டும் என தனியுரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வழிகாட்டுதல்களையும் இது அமைத்துள்ளது. இன்றைக்கு சுமார் 4 லட்சம் கப்பல்களுக்கு மேல இந்த AIS வசதி கொண்டுள்ளன. இதனால் உலக கடல் பயணங்கள் மிகவும் பாதுகாப்பானதாக ஆகியுள்ளது. AIS மூலம் எல்லா தரவுகளும் பதிவு செய்யப்பட்டு சேமிக்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி கப்பல் போக்குவரத்து முறை, விதிமுறை பின்பற்றல், விபத்து விசாரணை போன்றவை ஆய்வு செய்யப்படுகின்றன. கிடைத்த தரவுகள் மற்றும் மெஷின் லேர்னிங் மூலம் முக்கியமான செய்திகளை சேகரித்து எடுத்து அதன் மூலம் கடல் பாதுகாப்பும் செயல்திறனும் மேம்படுத்தப்படுகின்றன. இந்த தரவுகள் உலகளாவிய கடல் அமைப்புகளுடன் பகிரப்பட்டு சர்வதேச ஒத்துழைப்பும் மெரிடைம் பாதுகாப்பும் வலுப்படுத்தப்படுகிறது. வரலாற்று AIS தரவு பாதுகாப்பான வழித்தேர்வு, கப்பல் போக்குவரத்து அடர்த்தி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. விபத்துகள் ஏற்பட்டால் கப்பலின் பயணத்தை மீள்பார்வைக்கு உட்படுத்தி தவறுகளை திருத்திக் கொண்டு எதிர்கால விபத்துகளை தடுக்கவும் இது வழிவகை செய்கிறது. மேற்சொன்ன முறைகளில் AIS தொழில்நுட்பம் தொடர்ந்து நன்கு இணைந்த பாதுகாப்பான ஒரு கடல் உலகை நமக்காக உருவாக்கி வருகிறது. நன்றி.